நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். வேலன் வந்து அதிரடியா அவரோட வேலைய காட்டிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். கல்யாணத்தையே நிப்பாட்டுற அளவுக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து மணமேடையில உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அத வந்து ரேணுகா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இனிமே வந்து உனக்கு வேலன் கிடைக்கவே மாட்டான். வேலன் வந்து எனக்கு தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில தான் வேலன் வந்து என்னோட கழுத்தில தாலி கட்டிருவான். அதுக்கடுத்து வேலன் வந்து முழுசா எனக்கு தான் கிடைக்க போறான். உனக்கு வந்து அதுக்கடுத்து நீ என்ன பண்ணாலும் அவன் கிடைக்கவே மாட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் வந்து நக்கலா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஃபேஸில வந்து ஒரு ஜூம் வச்சுடுறாங்க. டக்குன்னு பார்த்தா, நம்ம ஐயர் இருக்கார்ல, ஐயர் வந்து "நல்ல நேரம் வந்துருச்சு. தாலிய கட்டுங்கோ" அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்துட்டு நம்ம இவங்ககிட்ட குடுக்காங்க. ரத்தினத்துக்கிட்ட குடுக்காங்க. "ஐயா நீங்க வந்து உங்க கையாலே எடுத்து குடுங்கய்யா. அதான் நல்லாயிருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்ககிட்ட எடுத்து நீட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரத்தினம் வந்து தாலிய வாங்க போறாரு. அந்த நேரத்தில வந்து ரத்தினத்தோட ஃபோனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. டக்குன்னு பார்த்தா ரத்தினத்தோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் வந்து "ஐயா ஐயா ஒரு முக்கியமான கால்யா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "யோவ் இருயா இந்த வேலைய முடிச்சுட்டு நம்ம பேசிக்கிருவோம்." அப்படிங்கிற மாரி வந்து ரத்தினம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஐயா இது ரொம்ப முக்கியமான கால்யா. சிஎம் கிட்டேருந்து வந்திருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது சிஎம்ஏ கால் பண்றாரா?" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அந்த தாலியவே வாங்கி குடுக்கல. டக்குன்னு ரத்தினம் வந்து அந்த இடத்துல வந்து ஃபோன் எடுத்து பேசுகிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஐயா சொல்லுங்கய்யா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சிஎம் கிட்ட வந்து ரத்தினம் வந்து பேசுகிறாங்க. "யோவ் இங்கே பாருய்யா, என்னய்யா பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கே நம்ம கட்சி ஆஃபீஸில் வந்து பயங்கரமான சண்டைலாம் நடந்துக்கிட்டு இருக்காம்யா. பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருக்கு. போய் அது என்னன்னு பாருய்யா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஐயா என்னய்யா சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்தினம் வந்து கேட்காங்க. "ஆமாய்யா அங்கே போய் பாரு. அங்கே வந்து நம்ம கட்சிக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். நீ உடனடியாக போனா தான் அந்த சண்டை என்ன ஏதுன்னு பார்த்து நிப்பாட்ட முடியும். நீ உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பி போ" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "ஐயா இந்த போகிறேன்யா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோனை வைக்காங்க. "நீங்கள் கல்யாண வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம வேதா வந்து சொல்கிறாங்க, "யோவ் என்னப்பா நீ பாட்டில் கிளம்பிக்கிட்டு இருக்க? கல்யாணம் யாருக்கு? வேலைன்னு நடந்துக்கிட்டு இருக்கு. நீ பாட்டில் இந்த இடத்த விட்டு கிளம்புனேன்னா யார் கல்யாணமெல்லாம் பண்ணுவா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "ஐயோ அக்கா புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அங்கே வந்து பெரிய பிரச்சனையே நடந்துக்கிட்டு இருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னப்பா பிரச்சனை? கல்யாணத்தை விட அப்படி என்ன உனக்கு வேலை இருக்குது? அப்படி என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து கேட்குறாங்க. "அக்கா அங்கே கட்சி ஆஃபீஸில் வந்து பெரிய அடிதடி சண்டை கலவரமெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் போகலைன்னா அது பெரிய பிரச்சனையில முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் சிஎம்ஏ எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. இப்போ நான் மட்டும் போகலைன்னா விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து வந்து என்னோடய பதவிக்கே ஆபத்தாயிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கல்யாணத்தை நீங்கள் நடத்துங்க. நான் வந்து கட்சி ஆஃபீஸ் மீட்டிங்க்கு போகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏப்பா நீ இல்லைன்னா எப்படிப்பா கல்யாணத்தை நடத்த?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அக்கா எப்படியா நடத்துங்கக்கா, எனக்கு அர்ஜென்ட்டு, நான் கிளம்புறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லிங்கம் வந்து தடுத்து நிறுத்துறாரு. "ஆனால் என்னண்ணே கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தான் முன்னாடி நடத்தணும். இப்போ நீங்களே போனால் நாங்கள் என்ன பண்ணுறது?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏப்பா நீ நடத்திக்கிட்டு இருப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவர் ரன்னிங்லேயே போயிடுறாரு. அடுத்து பார்த்தா நம்ம வள்ளிக்கு வந்து டவுட் வந்துடுது. ஆகா ஏதோ ஒரு பிளான் போட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வேலன் வந்து உட்காந்துக்கிட்டே நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜானகியும் அங்கிட்டு உட்காந்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் ஏதோ பயங்கரமான ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு முழு எபிசோடில் பார்ப்போம். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.